ஹாய் மக்களே, இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரில் வந்து மயில் வந்து அவங்க வீட்டில் போயிட்டு நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்ட்டு உட்காந்து தர்ணா பண்ணுறாங்க மக்கள். தர்ணா மாரி சும்மா உட்காந்துன்னு நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மக்களே. இதுதான் என் வீடு, இதை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து கோமதி வந்து மயில் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி, உங்கள் பொண்ணு இங்கே வந்து தர்ணா பண்ணிட்டு இருக்கா, இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இங்கே வந்து கதவு லாக் பண்ணிடுறாங்க மக்களே. கதவு லாக் பண்ணிட்டு நீ அவங்க பொண்ணை ஏமாத்துறீங்க, இப்படிலாம் ஏமாத்துனா நீ நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதோட டென்ஷன் ஆகிட்டு வந்து மாப்பிள்ளை சரவணன் வந்து வெளியே வர்றாரு மக்களே. வெளியே வந்து என்ன சொல்கிற மாதிரி, என்ன இங்கே வந்து வேஷம் போட்டு இருக்கீங்க அப்படிலாம் வந்து கேட்குறாரு மக்களே. வேஷம் போட்டுருக்கீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை, நாங்கள் பண்ண தப்பா அப்படின்னு வந்து கேட்டோம் மக்களே. அதுக்கப்புறம் மயிலை பார்த்து சரவணன் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்ந்தது ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நாளும் ரொம்ப அருவருப்பாக, இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் நான் செத்துலாம் போல இருந்தேன், இப்படிலாம் இருந்து இப்போ தான் வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் மக்களே. நீ இதோட நீ எனக்கு தேவையில்லை மாமா, எனக்கு கல்யாணம் பண்ணி என்னை வீட்டுக்கிட்டு மாமா, நான் காலைல கூட வீறேன் அப்படின்னு மயில் வந்து சொல்கிறாங்க மக்களே. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணாலும் உங்கள் வீட்டுக்கு தான் இட்டுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மக்களே. வீட்டுக்கு வந்து நான் ஒன்று சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆனது இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், உங்ககிட்ட வாழ்ந்தது ஒரு ஒரு நாளும் ரொம்ப அருவருப்பாக நினைக்கிறேன் அப்படின்ட்டு பாண்டியனுக்கு இப்போ சரவணன் வந்து அப்பா பாண்டியனை வந்து கூப்பிட்றாரு. பாண்டியனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கப்பா, நான் இது வரையும் உங்ககிட்ட நானாக எதுவும் கேட்டதில்லை, இந்த ஒரு வாட்டி நான் கேட்குறேன், இதை மட்டும் எனக்கு பண்ணுவா அப்படின்னு கேட்குற மக்களே. இதுக்கப்புறம் இவ்வளோ கூட என்னால் வாங்க முடியாது, டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிற மக்களே. இதுக்கு மீறியும் நீங்கள் இங்கே வீட்டில் சத்தம் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தான் காரணம் அப்படின்ட்டு எழுதி வச்சு செத்துருவேன் அப்படின்னு வந்து பாண்டியன் வந்து சொல்கிறார் மக்களே. ஏன்னா நீங்கள் இவ்வளோ டார்ச்சர் பண்ண பிறகு இவ்வளோ இதுக்கு மீறி நீங்கள் எதனா பண்ணீங்கன்னா நான் எழுதி வச்சுட்டு நான் செத்துருவேன் அப்படின்னு வந்து பாண்டியன் வந்து சொல்கிறார் மக்களே. பாண்டியன் இல்லை, சரவணன் வந்து சொல்கிறார் மக்களே. சரவணன் வந்து சொல்லவே அது பாண்டியன் நம்ம பிள்ளைங்க இப்படிலாம் சொல்கிறானே, டைவர்ஸ்லாம் கேட்குறேன். டைவர்ஸ் கேட்கவே பாண்டியன் மூஞ்சி மாறுது, கோமதி மூஞ்சில் எல்லாரும் மூஞ்சி மாறுது மக்களே. அதுக்கப்புறம் மயில்கிட்ட சரவணன் என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு டைவர்ஸ் லெட்டர் வரும், அதில் கையெழுத்து போட்டு ஒழுங்கு மரியாதை அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற மக்களே. இதோட இன்னைக்கோட வீடியோ நிறைவேறிக்குது. அடுத்த வார வீடியோவில் சந்திக்கிற மக்களே. அது கூட உங்களுக்கு பாய்.